ஏமாந்த கதை. ஒரு சிங்கம் இருந்துச்சா. ஒரு நாள் ஒரு காட்டுல ஒரு விலங்குகள்லாம் இருந்துச்சா. அப்போ இன்னொரு காட்டுல அந்த காட்டுல சிங்கமே தலைவர் இல்லையா. அதனால இன்னொரு காட்டுல இருந்து ஒரு சிங்கம் வந்துச்சான். அப்ப அதுக்கு வயசாயிடுச்சு. அதனால யாரையும் சாப்பிட முடியலன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க டெய்லி ஒருத்தர் வந்துருங்க, அவங்க நல்லா அவங்கவுங்க வந்துருங்கன்னு சொன்னாச்சா. எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அது தின்னு முடிச்சிட்டுச்சா. முயலும் புத்திசாலியாம். முயல் போன நாளைக்கு முயலு அந்த சிங்கத்தை எப்படியாச்சு கிணத்துல தள்ளி விடணும்னு யோசிச்சு அந்த முயல் ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற கிணத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். இப்போ அவங்க ராஜான்னு போய் சிங்கம் ராஜா, உங்க ஒரு கிணத்துல உங்களை மாரியே ஒருத்தவன் இருக்கிறான், அவன் உங்களை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுவும் போச்சான். அந்த கிணத்துல போய் எட்டி அதை மூஞ்சி காட்டுச்சான். அப்படியே அது உள்ள இருந்ததை பார்த்து அந்த சிங்கம் அப்படியே குச்சிச்சான். அப்படியே அங்கே இருந்து செத்து போயிச்சான். அல்ல வேற கதை என்ன கதை? புத்தர் கதை சொல்லு. புத்தர் கதை. ஆமையும் முயலும் வந்து இது ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. அந்த கதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமைக்கும் முயலுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம். அப்ப யார் ஜெயிப்பா சொல்லுங்க. ஆமை தான் ஜெயிக்கும். எப்படி கதை சொல்லுங்க. எப்படின்னா ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல முயல் ஃபாஸ்டா ஓடிச்சான். ஆமை பொறுமையா நடந்து வந்துச்சான். அந்த முயலுக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம், அது என்ன தோத்துதான் போகும்னு தூங்குச்சான். அந்த ஆமை பொறுமையா நடந்து அப்படியே வின் ஆயிடுச்சான். அப்புறம் அவங்க எல்லாம் அது கிஃப்ட் குடுத்துட்டு போயிட்டாங்களாம். அந்த முயல்ல தூங்கி நினைச்சுல அது வந்து பார்த்துச்சு, நம்ம ஓடிடலாம்டான்னு சொல்லிட்டு அது பின்னால அது ரொம்ப பின்னால போயிடுச்சுன்னு நினைச்சுக்கினேன். முன்னால ஓடி பார்த்தா யாருமே காணும். பார்த்தா அது எல்லாரும் வின் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஓஹோ, வேற என்ன கதை இருக்கு தெரியும் உங்களுக்கு? நன்றி சொல்லு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.